காலையில் காப்பி குடிக்கணும்னா யார் கையில் இருக்குது? அது பால் யார் கையில் இருக்குது? பால்கார வரலைன்னு வைங்க, என்னம்மா ராசை மண்ணிலும் அதுதான். பால்காரர் ஸ்ட்ரைக் பண்ணிட்டாருன்னு வைங்க, குறுக்கு நெடுக்கு நடக்க வேண்டியதான். காப்பி எங்கே? பால்காரர் வரட்டும். ஒரு ஆஃப்டர் ஆல் காப்பியே பால்காரர் கையில் இருக்குது. உங்கள் பிள்ளை பள்ளிக்கூடம் போகணும், யார் கையில் இருக்குது? ஆட்டோக்காரர் கையில் இருக்குது. உங்கள் வீடு சுத்தமாக இருக்கணும், யார் கையில் இருக்குது? வேலைக்காரமாக கையில் இருக்குது. இருக்கா இல்லையாங்க? இருக்கா இல்லையாங்க? இவ்வளவும் மற்றவங்க கையில் இருக்குது. உங்கள் கையில் என்ன இருக்குது? கோபம் இருக்குது, ஆத்திரம் இருக்குது, பேச்சு இருக்குது, என்ன இருக்குது? நாம் பிறரை சார்ந்து தான் வாழ்கிறோம். அதானே உண்மை. பிறர் கையில் தானே நம்ம வாழ்க்கையின் பெரும்பகுதி இருக்குது. குமாரசாமி ராஜா ஐயாவை பற்றி இவங்க சொன்னாங்க. ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார், அவர் உடல் நலம் இல்லை, நான் ஓய்வு பெறுகிறேன், எனக்கு இந்த பதவி வேண்டாம். அந்த காலத்தில் இருந்தவங்களாம் பதவி வேண்டாம்னு சொன்னவங்க. அப்போ உடல் நலம் இல்லாது இருந்தார் குமாரசாமி ராஜா. அவரை கட்டாயப்படுத்தி தான் இந்த பதவிக்கு வர சொன்னாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? அந்த காலத்தில் அது மெட்ராஸ் பிரசிடென்சி, தமிழ்நாடு மட்டும் கிடையாது, ஆந்திரா வரைக்கும் போய் அவர்கிட்ட நேரு தலைமையில் எல்லாரும் சொன்னாங்க, நீங்கள் இதை ஏற்றுக்கங்க. 2 காரணம். நம்முடைய அரசு ஆந்திரா வரைக்கும் இருக்குது. ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாருக்கு தெலுங்கு தெரியும், உங்களுக்கும் தெலுங்கு தெரியும். பிரச்சனை வந்தால் ஈஸியாக சமாளிப்பீங்கன்னு எல்லாரும் சொல்லி கட்டாயப்படுத்தினதால் தான் அவர் ஒத்துக்கிட்டார்.